தவக மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரத்தைச் சேர்ந்த இளைஞர் தெரிவித்துள்ளார். விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் போய் பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது என் மகன்தான் என பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமாரின் தாயார் சந்தோஷம் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஆசையா தானே அவன் போறான், சரி கூட ஒதுக்கி விடலாம், தூக்கி அந்த மாதிரி வீசினா கை கால் ஒடிஞ்சிருந்து இல்ல என் புள்ள போயிருந்தா யாரு உயிருக்கு யாரு என் புள்ள யாரு எனக்கு தரது. இந்நிலையில் தூக்கி வீசப்பட்டது நான் இல்லை என்று சரத்குமார் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் நம்ப வேணும். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. பிறகு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவ்வாறு வீடியோ வெளியிட்டதாக சரத்குமார் சட்டென்று சறுக்கிவிட்டார். அந்த வீடியோவில் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த வீடியோ போட்டேன். மற்றபடி எதுவும் கிடையாது. அந்த ரேம்ப்ல இருந்து தூக்கி வீசப்பட்ட பையன் நான் தான். ஸோ எனக்கு உடம்புல அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது என்னை எல்லாரும் பார்த்துட்டு இதுமாரி என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இவர் மாற்றி பேசும் நிலையில் மாநாட்டில் தூக்கி வீசப்பட்டது சரத்குமார் இல்லை நான் தான் என் விழுப்புரத்தைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் தெரிவித்துள்ளார். கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை ஒதுங்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டு போகிறாங்க. தளபதி மேலாம் கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. இதனால் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது யார் என்ற சர்ச்சை எழுந்துள்ளது.